தாய்லாந்தில் நடைபெற்று வரும் 2050 ஆசியா எனும் துணைப்பொருளிலான 3 நாள் சர்வதேச பொருளாதார மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். வளர்ச்சிக்கான சூழலை உருவாக்குவதே அரசாங்கத்தின் பொறுப்பை தவிர பொருளாதார நிறுவனங்களை நடத்துவது அல்ல. அரசாங்கங்கள் தங்களால் சிறப்பாக செய்ய முடியாத காரியங்களிலிருந்து விலகி வருவதை நாம் பார்த்திருக்கின்றோம். ஆனால் அந்த பணி இன்னும் முழுமையடையவில்லை. இரண்டாவது, சமூகத்தின் நம்பிக்கை என்பது மிகப்பெரிய சொத்து என்பதை அரசாங்கங்கள் அங்கீகரிக்க வேண்டும். இலங்கை அரசாங்கம் இப்போது மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளது. அவர்கள் அரசாங்கத்தை நம்புவதால் சிரமங்களை ஏற்றுக்கொள்ள தயாராக உள்ளனர். தொழில்நுட்பத்தில் ஏற்பட்ட முன்னேற்றங்கள் ஒரு சிலருக்கு மாத்திரம் செல்லாமல் அனைவருக்கும் சென்றடைவதை உறுதி செய்ய முறையான நடைமுறைகளும் அதன் மீது நம்பிக்கையும் அவசியமாகும். என்னுடைய இலங்கை பயணத்திலிருந்து நான் உங்களுக்கு ஒன்றை கூற விரும்புகின்றேன். நான் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் இருந்தபோது நான் சர்வதேச நாணய நிதியத்தை சேர்ந்தவர் என அறிந்து கொண்ட ஒரு விமான பணிப்பெண் என்னிடம் வந்து எங்கள் நாட்டுக்கு உதவியமைக்கு நன்றி தெரிவித்தார். பின்னர் அவர் தயவு செய்து நமது அரசாங்கத்துக்கு உதவுங்கள், அவர்கள் நேர்மையான மக்கள் என கூறினார். ஊழலை ஒழிப்பது மற்றும் வீணான செலவுகளை குறைப்பது போன்ற பொறுப்புகள் வளர்ச்சியை அதிகரிப்பதற்கான முக்கிய காரணிகளாகும். மூன்றாவதாக, வளர்ச்சியை தூண்டுவதற்கு பொருளாதார ஒத்துழைப்பு தொடர்ந்து நீடிக்க அனுமதிக்க வேண்டும். நாம் ஒன்றுடன் ஒன்று பிணைக்கப்பட்ட ஒரு உலகில் வாழ்கிறோம். நாம் இணைந்து செயற்படுவதன் மூலம் உலகளாவிய வளர்ச்சியை மேம்படுத்த முடியும். இந்த மாநாட்டில் பொருளாதார வல்லுநர்கள், கொள்கை வகுப்பாளர்கள், தொழில்துறை தலைவர்கள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருந்தனர். ஆசிய பிராந்தியத்தின் எதிர்கால சவால்கள், வாய்ப்புகள் குறித்த அறிவை பகிர்ந்து கொள்வதும் புதுமைகளை ஊக்குவிப்பதும் இந்த மாநாட்டின் நோக்கங்களாகும். மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்கவும் இந்த மாநாட்டில் உரையாற்றினார். எங்களை போன்ற நிலையில் இருக்கும் எந்த ஒரு நாடும் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கிய பாடம் என்னவெனில், பிரச்சனைகளின் அடிப்படைகளை கண்டறிந்து அவற்றை மூடி மறைக்காமல் முன்கூட்டியே தீர்வுகளை வழங்குவதாகும். அதுவே நாம் கற்றுக்கொண்ட பாடம். இந்த திட்டத்தை ஒரு வருடத்துக்கு முன்பே நாம் நடைமுறைப்படுத்தி இருந்தால் இலங்கையில் இத்தகைய நெருக்கடியை நாம் சந்திக்க நேரிட்டிருக்காது. ஒரு வருடத்துக்கு முன்பே இதை செயற்படுத்தி இருந்தால் இன்று யாரும் இவ்வளவு பெரிய நெருக்கடியை பற்றி பேசிக் கொண்டிருக்க மாட்டார்கள். துரதிருஷ்டவசமாக அன்றைய அரசியல் தலைமைகள் இதனை ஒரு பிரச்சனையாக பார்க்கவில்லை. பொருளாதார சமநிலையின்மையின் நீண்ட கால அடிப்படை காரணிகளுக்கு தீர்வு காண்பதற்கு பதிலாக குறுகிய கால தற்காலிக தீர்வுகளையே முயற்சித்தன. எதிர்காலத்தில் இத்தகைய நெருக்கடிகள் ஏற்படாமல் இருக்க எங்களை போன்ற நாடுகளுக்கு தேவையான மிக அடிப்படையான விடயம் இதுவே. பிரச்சனையை அங்கீகரித்தல், நீண்டகால அடிப்படை காரணிகளுக்கு தீர்வு காணுதல், அந்த தீர்வுகளை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்த மக்களின் ஆதரவை பெறுதல். இவையன்றி வெற்றி சாத்தியமில்லை. இதுவே இலங்கை மிக வேகமாக மீண்டெழுந்த கதையின் சுருக்கம். 2050 ஆசியா பொருளாதார மாநாடு நாளை நிறைவடைய உள்ளது. For everything you need, B2B.lk, Sri Lanka's largest business marketplace.